பிரபல செல்போன் விற்பனை நிறுவனமான பூர்விகா நிறுவனத்திலிருந்து சிறு வணிகர்கள் வாங்கிய செல்போன்கள் திருட்டு போன்கள் என கூறி வாடிக்கையாளர்களை அந்நிறுவனத்தினர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டி செல்போன் விற்பனையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல செல்போன் விற்பனை நிறுவனமான பூர்விகா நிறுவனத்தில் மொத்த விலைக்கு செல்போன்கள் வாங்கி சில்லறை வணிகத்தில் ஈடுபடும் 50க்கும் மேற்பட்ட செல்போன் கடை உரிமையாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், தாங்கள் அனைவரும் கோவை காந்திபுரம் பகுதியில் செல்போன் கடை நடத்தி வருவதாகவும் பிரபல நிறுவனமான பூர்விகா மொபைல்ஸ் நிறுவனத்துடன் கடந்த 12 ஆண்டுகளாக இணைப்பில் உள்ள தாங்கள் லட்சக்கணக்கில் வரவு செலவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அந்த நிறுவனத்திலிருந்து முறையாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட செல்போன்களை தாங்கள் வியாபாரம் செய்து வந்ததாகவும் தற்போது அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் ஒரு சிலர் மோசடியில் ஈடுபட்ட சூழலில் அங்கிருந்து வாங்கி தாங்கள் விற்பனை செய்த செல்போன்கள் திருட்டு செல்போன்கள் என கூறி தங்களது வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்ட பூர்விகா நிறுவனத்தினர் மிரட்டல் விடுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தாங்கள் பூர்விகா நிறுவனத்தில் பணம் கொடுத்து செல்போன்கள் வாங்கியதற்கான அனைத்து ஆதாரங்களும் தாங்களிடம் இருப்பதாகவும் அந்நிறுவன ஊழியர்களின் கையாடலுக்கு தாங்கள் பலிகாடாவதாகவும் இதனால் சிறு செல்போன் விற்பனையாளர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் நிலையில் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இதன் மூலமாக கோவை மாவட்ட ஆட்சியாளருக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி சிறு குறு வியாபாரிகளை இந்த பூர்விகாங்கிற நிர்வாகமும் அதன் ஊழியர்களும் சேர்ந்து நசுக்க பார்க்குறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கடந்த 12 வருஷமாக இவர் ஜெயிலானி இவர் அல்தாஃபுங்க 12 வருஷமாக பூர்விகாவோட அங்கீகரிக்கப்பட்ட வெண்டார்ஸாக இருக்கிறாங்க, விற்பனையாளர்களாக இருக்கிறாங்க. இந்த கடைசி ஒரு மாதமாக இவர் ஒரு 7.25 லட்சம் ரூபாய்க்கு அங்கே ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அக்கௌண்ட்டில் ஸ்வைப் பண்ணி அவங்களுக்கு தான் பணம் போயிருக்குது. அதில் அவங்களோட ஊழியர்கள் திருட்டுத்தனம் செஞ்சு பணத்தை கையாடல் பண்ணதுக்காக அவங்க விற்ற ஃபோன்களெல்லாம் ஐஎம் நம்பர் ட்ராக் பண்ணி எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் திருட்டு ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க. எங்கள் பூர்விகாவுக்கு பணம் கட்டி வாங்கின ஃபோன்களுக்கு நாங்கள் விற்றுருப்போம் இல்லையா, அதை ஐஎம் நம்பர் ட்ராக் பண்ணி இந்த ஃபோன்லாம் திருட்டு ஃபோனு நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வச்சு மிரட்டி அந்த ஃபோனை எங்கள்கிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஊழியர் திருட்டுத்தனம் செஞ்சதுக்கு நாங்கள் எதுக்கு பலிகடை ஆகணும்? நாங்கள் என்ன பெருசாக என்ன கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறோம்? உங்களை மாதிரி 10 லட்சம் முதலீடு வச்சு அக்கம் பக்கத்தில் மனைவி மக்கள் எல்லாம் கந்து வெட்டிக்கு வாங்க அது இதுன்னு வாங்கி தொழில் பண்ணுறோம். அதாவது எங்களோட பணத்தையும் வாங்கிட்டு அந்த பொருளையும் திரும்ப எங்கள்கிட்ட வந்து புடுங்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? எங்கள்கிட்ட அதுக்கான அத்தனை ப்ரூஃப் இருக்குது. இவர் 7.25 லட்ச ரூபா அந்த நிறுவனத்துக்கு தான் பூர்விகாவுக்கு தான் பண்ணியிருக்காருங்க. அந்த பையன் அந்த கடையில் இருந்த அந்த மேனேஜரு அவங்களோட ஊழியர்கள் பண்ண குற்றத்துக்கு பணத்தை கையாடல் பண்ணதுக்கு எங்கள் மேலே பழி சுமத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தையே நசுக்க பார்க்குறாங்க. இது நியாயமா? எங்களுக்கு நியாயமாக விசாரித்து இதுக்கான ஒரு முடிவு வேணும். இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கல. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் பூர்விகாவில் ஏதாவது ஒரு மேனேஜர் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு நாங்கள் பலிகடை ஆகிறோம். ஏதாவது ஒரு மேனேஜர் ஏதாவது ஒரு வகையில் திருட்டுத்தனம் பண்ணிடுறதுக்கு நாங்கள் பலிகடை ஆகிறோம். எத்தனை நாளைக்கு நாங்களே ஏற்றுக்கிறது? அதனால் எங்கள் காந்திபுரத்தில் இருக்கிற மொபைல் கடை உரிமையாளர்கள் அத்தனை பேர் சேர்ந்து கலெக்டர் ஐயாட்ட இந்த மனு கொடுத்து எங்களுக்கான தீர்வு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். இதுதான் எங்களோட கோரிக்கைங்க. இதுக்காக நாங்கள் போகிறோம். பூர்விகா என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா? அப்படி இல்லை, பூர்விகா அந்த ஆஃபர் போடும்போது செய்யும்போது இவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வெண்டார்கள், விற்பனையாளர்கள், பூர்விகானுடைய வெண்டார்கள் தான். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு அவங்கள்ட்டே பணத்தையும் ஸ்வைப் பண்ணுறோம். ஒரு 10 நாள் கழித்து அந்த ஃபோன், அதாவது அந்த பையன் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிடுறான். அந்த பையன் யாருக்கெல்லாம் விற்றான்னு பார்த்து அதோட ஐஎம் நம்பர் ட்ராக் பண்ணி எங்கள் வாடிக்கையாளர்கள்ட்டையும் நாங்கள் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சு நன்மதிப்பை கெடுக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு தெரியாது, நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ, நாங்கள் பூர்விகாவுக்கு தான் பணம் போட்டிருக்கிறோம். அது போக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 30 ஃபோன் வரைக்கும் இவர் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த 30 ஃபோனில் 23 ஃபோனுக்கும் பில் கொடுத்துட்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 23 ஃபோனுக்கான பில் வந்துடுது. அந்த உள்ளே இருக்கிற பையனே ஃபேக் பில் அங்கே வச்சு பூர்விகாவில் வச்சு ஃபேக் பில் தயாரித்து உங்களுக்கு கொடுத்துட்றான். அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு பணம் வந்து 23 பில்லுக்கு இவர் எப்படி பணம் அனுப்பிச்சாருன்னா பூர்விகாவோட
இந்த பில் எல்லாமே இருக்குது. பூர்விகாவோட மேனேஜர்களுக்கும் பூர்விகாவோட சேல்ஸ் ஆளுகளுக்கு தான், சேல்ஸ் இருக்கிற பசங்களுக்கு தான் நாங்கள் இந்த பணத்தை எல்லாமே அனுப்புகிறோம். அதை ஏற்றுக்கிட்டவங்க அவன் அந்த ஏழு ஃபோனுக்கான பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா பணத்தை அந்த பையன் அங்கே இருக்கிற மேனேஜரோ ஊழியரோ யாரோ ஒருத்தர் கையாடல் பண்ணிடுறாங்க. அதுக்கான பணத்தை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறது என்ன நியாயம்? மொத்த ஃபோனுக்கு 30 ஃபோனுக்கான பணம் 25 லட்ச ரூபா பணத்தையும் நாங்கள் அதே வகையில் அந்த மேனேஜருக்கும் அவரோட ஊழியருக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதை ஏற்றுக்கிட்ட நீங்கள் அவன் கையாடல் பண்ணதுக்கப்புறம் அவன் விற்று இந்த எங்களை பிடிச்ச இந்த 4 ஃபோனுக்கான பணம் 4 லட்ச ரூபா பணத்தை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? நீங்க அந்த பணத்தை பூர்விகான்ற நேமுக்கு போடுறீங்களா இல்ல அந்த ஊழியர்களுடைய பேர்? இவர் அந்த 7.75 லட்ச ரூபா பூர்விகாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பூர்வியோட கடையிலோட ஸ்வைப்பிங் மிஷினில் தான், கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷினில் தான் பண்ணியிருக்கிறோம். இவர் அந்த மொத்தம் 30 ஃபோனையும் 30 ஃபோனுக்கான பணத்தையும் இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது, 12 வருஷமா இதுதான் நடக்குது. அவங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னைக்கெல்லாம் அவங்களோட ஊழியர்கள் கையாடல் திருட்டுத்தனம் பண்ணுறாங்களோ அந்த அன்னைக்கு ஏமாந்து இந்த மாதிரி சிறு வியாபாரிகளை பிடிச்சி அவங்க நசுக்கிறது அவங்களோட வேலையாக இருக்குது. இதை விட பெரிய அசிங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கஸ்டமர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கின திருட்டு ஃபோன் எப்படி நாங்கள் பூர்வீகாவில் பணம் கொடுத்து வாங்கினது, சின்ன வியாபாரிகள் பூர்வீகாவில் காசு கொடுத்து வாங்கின பொருளை அவன் விற்ற பொருளை அவனே திருட்டு போன்னு சொல்கிறான். எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கே இந்த நிலைமைன்னா அங்கே நம்பி போய் வாங்குற சின்ன கஸ்டமர்களுக்கெல்லாம் என்ன பதில்? இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். அவங்க சேலத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபோன்லாம் திருட்டு போயிடுச்சு, இதுக்கு விசாரிச்சு எங்கள் ஃபோனெல்லாம் மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சேலம் காவல்துறையில் கொடுத்துருக்குது. நாங்கள் பாதி ஃபோன் கொரியரில் வாங்கியிருக்கிறோம், பாதி ஃபோன் அவங்க ஊழியர்